நாங்க இந்த நாள்ல ஒரு முக்கியமான வேத பகுதியை தியானிக்க போகிறோம். ஒரே இருதயம், ஒரே மனம். விசுவாசிகளுக்கு ஒரே இருதயம், ஒரே மனம் இருக்கணும். ஆமென். ஒரே இருதயம், ஒரே மனம். சொல்லுங்க, ஒரே இருதயம், ஒரே மனம். ஆமென். முதல்ல அந்த ஒரே இருதயம், ஒரே மனம் எங்க இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல குடும்பத்துல இருக்கணும். ஆமென். நம்ம குடும்பத்துல முதலாவது ஒரே இருதயம் உள்ளவர்களாய், ஒரே மனம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஒரே இருதயம் உடையவர்களாய் இருக்கணும், ஒரே மனதை உடையவர்களாய் இருக்கணும். நாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களை இந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், இன்னும் சொல்ல போனா செனகரிப் சங்கம், ஒரு 72 பேர் கூடி இருப்பாங்க. ஒரு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்துக்கு முன்னாடி அவர்களை நியாயம் விசாரிக்கிறாங்க. இயேசுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று அவங்களை பயமுறுத்துறாங்க. இயேசுடைய நாமத்தை பிரசங்கிக்க கூடாது என்று பயமுறுத்துறாங்க. இயேசுடைய நாமத்தை குறித்து எங்கும் பேசக்கூடாது என்று சொல்லி அவர்களை பயமுறுத்துறாங்க. பயமுறுத்துறது மாத்திரமல்ல, அவங்கள வார்னிங் பண்ணி வெளியே விடுறாங்க. இனி இயேசுடைய நாமத்தை பத்தி பேசவே கூடாது, அவருடைய நாமத்தை பத்தி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை அப்போஸ்தலர்களை பயமுறுத்தினாங்க. நேரா இந்த அப்போஸ்தலர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. அதாவது முதல் சபை, எருசலேம் தேவாலயம் சொன்னா எருசலேம்ல இருக்கிற சபைக்கு போறாங்க. எருசலேம் தேவாலயம் வேறு, எருசலேம்ல இருக்கிற சபை வேறு. புதிய ஏற்பாட்டுல முதல் சபையில முதல்ல மேல் வீட்டறையில 120 பேர் இருந்தாங்க. அப்புறம் பேதுருடைய பிரசங்கத்துல, முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. மொத்தமாக 8120 பேர் சபையில இருந்தாங்க. எத்தனை பேரு? 8120 பேர். இப்ப இந்த செனகரிப் சங்கத்துல இவங்களை பயமுறுத்தி ஒரு வார்னிங் பண்ணி, இயேசுடைய நாமத்தை நீங்க பேசவே கூடாது, அந்த நாமத்தை எங்கும் பிரஸ்தாபப்படுத்த கூடாது, அந்த நாமத்துல பிரசங்கம் பண்ண கூடாது, அந்த நாமத்தை குறித்து கதைக்கவே கூடாது என்று சொல்லி பயமுறுத்தி அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்ட உடனே நேரா எங்க வந்தாங்கன்னா ஜெருசலேம்ல இருக்கிற சபைக்கு வந்தாங்க. சபையில நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இப்படி நாங்க இயேசுடைய நாமத்தை பிரசங்கிச்சோம். அங்கு 40 வருஷத்துக்கு மேல, 40 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு சப்பானி குணமாக்கப்பட்டான். இயேசுடைய நாமத்துல அநேக அற்புதங்களை அவர் செய்தார், ஆண்டவர் செய்தார். ஆனாலும் இந்த ஆசாரியர்கள், இந்த வேத பாரகர்கள் எங்களை பயமுறுத்தி இயேசுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்று கட்டளை இட்டிருக்கிறாங்க. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி எருசலேம்ல இருக்கிற சபையிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறாங்க சபையில? 8120 பேர் சபையில இருக்கிறாங்க. 8120 பேரும் ஒரே இருதயம், ஒரே மனம். யோசித்து பாருங்க. முதல்ல நல்லா கவனிங்க. நம்ம குடும்பத்துல 5 பேரோ 10 பேரோ 15 பேரோ 20 பேரோ 2 பேரோ ஒரு குடும்பத்துல இருந்தா கூட நாம எப்படி இருக்கணும்? ஒரே இருதயம், ஒரே மனமுடையவர்களா இருக்கணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். குடும்பத்துல அற்புதம் நடக்கும். சில நேரம் பிரச்சனைகள் இருக்கும், கருத்து முரண்பாடுகள் இருக்கும். கணவனுக்கு மனைவிக்கு இடையில சில முறுமுறுப்புகள் வரும், சில கருத்து முரண்பாடுகள் வரும். ஏன்னா குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பத்தை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா அதே நேரத்துல நாங்க எப்பொழுது என்ன செய்யணும்? அந்த ஒரே இருதயம், ஒரே மனம் என்கிற அந்த கிருபையை நம்ம விட்டுறக்கூடாது. ஆமென். அதே போல பெற்றோருக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில சில நேரம் முறுமுறுப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். சில நேரம் கீழ்ப்படியாம போகலாம், அல்லது மனம் வேறு விதமாக செயல்படலாம், அல்லது வேற சிந்தையோடு அவங்க கூட இருக்கலாம். ஆனா நாங்க எல்லா சூழ்நிலையிலையும் நாங்கள் ஒரே மனதை உடையவர்களா இருக்க வேண்டும், ஒரே சிந்தை உடையவர்களா இருக்க வேண்டும். ஆமென். அப்பதான் நீங்க குடும்பத்துல உட்காந்து 2 பேர் உட்காந்து ஜெபிக்கிறீங்களா, அங்க அற்புதம் நடக்கும். 4 பேர் உட்காந்து ஒரே மனதோடு ஒரே இருதயத்தை உடையவர்களா இருந்து ஜெபிக்கிறீங்களா, அங்க அற்புதம் நடக்கும். ஆமென். இப்ப நாங்க வசனத்தை வாசிப்போம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 31, 32ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம்
அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 32வது வசனம், விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாயிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் 31ஆம் வசனத்துல பதில் கொடுக்கிறார். 30ஆம் வசனம் வரைக்கும் அவங்க பிரேயர் நடக்குது. அப்போஸ்தலர் 4:24 இருந்து நீங்க 30ஆம் வசனம் வரைக்கும் கவனிச்சீங்கன்னா அங்க ஜெபம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா 31வது வசனத்துல ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அப்ப அவங்க கூடியிருந்த இடம் என்ன செய்ததா? அசைந்தது. கூடியிருந்த இடம் அசைந்தது. அடுத்து நீங்க கவனிச்சீங்கன்னா 1வது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அப்ப அவர்கள் எல்லாரும் எத்தனை பேர் இருந்தாங்க? 8120 பேர் இருந்தாங்க. 8120 பேரும் பிரேயர் பண்றாங்க. பிரேயர் பண்ணும்போது அவங்க இருந்த இடம் அசைந்தது. 2வது காரியம், அவர்கள் எல்லாரும் 8120 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஒருத்தர் கூட பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படாம இருக்கவே இல்லை. ஆமென். நம்ம எப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவி எப்ப நமக்குள்ள வந்தாரு? ஞானஸ்தானம் பெற்ற பொழுதா? ஞானஸ்தானம் பெற்ற பொழுதா பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வந்தாரு? அதுக்கு முதல்ல வந்துட்டாரா? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் இருதயத்திலே விசுவாசித்து அவரை வாயினாலே அறிக்கை செய்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப நீங்க எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து அவரை வாயினாலே அறிக்கை செய்தீர்களோ அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துவிட்டார். அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்று விட்டீர்கள். அப்ப இப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினாலே நீங்க நிரப்பப்பட வேண்டும். நிரம்பணும். பரிசுத்த ஆவியினால நிரம்பணும். ஆமென். டெய்லி நிரம்பணும். டெய்லி எப்படி நிரம்புறீங்க? டெய்லி எல்லாரும் ஒண்ணு கூட முடியுமா? இந்த மாதிரி சபை மாதிரி கூட முடியாது. ஆனா டெய்லி ஒண்ணு கூடலாம். எந்த வகையில ஒண்ணு கூடலாம்? குடும்பத்துல நீங்க ஒண்ணு கூடலாம். முதல் சபை எது நமக்கு? குடும்பம் தான் முதலாவது சபை. குடும்பம் தான் முதல் சபை. அம்மா அப்பா பிள்ளைகள் தாத்தா பாட்டி சேர்ந்த குடும்பம் தான் ஒரு சபை. முதல் சபை அதுதான். குடும்பம் தான் முதல் சபை. 2வதா சபை இந்த கட்டிடமாகிய சபை. அதுக்குள்ள வர்றோம். அப்போ முதலாவது நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை ஏற்கனவே நீங்க பெற்றுட்டீங்க. பரிசுத்த ஆவினால நீங்க முத்திரை போடப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க பரிசுத்த ஆவினால நிரம்பலன்னா நீங்க சோர்ந்து போயிருவீங்க, பலவீனப்படுவீங்க. நீங்க உங்களுக்கு தைரியம் இருக்காது, உங்களுக்கு விசுவாசம் இருக்காது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது, பிசாசை மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவினால நிரம்பாட்டி நீங்க அப்படியே சோர்ந்து போயிருவீங்க. ஆமென்.